எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம், பராபவ வருடம், வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று அமாவாசை 16/5/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. கிழக்கு திசை இன்று சூலம். ஸோ உங்களோட பயணம் கிழக்கு திசை நோக்கி இருந்துச்சுன்னா, புதிய செயல்களுக்கு இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டு போனீங்கன்னா காரிய தடை வராது. இன்றைய திதி அமாவாசை. இது சிறப்பான ஒரு விசேஷம். எப்போதுமே அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா திதி கொடுக்குற வழக்கம் உண்டு. அப்போ நீங்கள் கொடுக்குறது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்க ஆற்று ஓரத்தை செய்வாங்க. சில இடங்களில் கோயிலில் செய்கிறதுக்கான வழக்கங்கள் உண்டு. அது மாதிரி செய்யும்போது நீங்கள் படையல் வீட்டில் போட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர், ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் கருப்பு ஜூஸ் ஊற்றி வைங்க. முன்னோர்களுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு சில இடங்களில் முன்னோர்கள் சிகரெட் குடிக்கிற வழக்கம், சுருட்டு குடிக்கிற வழக்கம், அல்லது பிராந்தி, விஸ்கி இந்த மாதிரி குடிக்கிற வழக்கம்லாம் சில இடங்களில் உண்டு. அப்படி இருந்தால் அவங்களுக்கு பிடிச்ச உணவு வைக்கிறதுல தவறு கிடையாது. சில இடங்களில் நான்வெஜ்ஜே வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம். அது வச்சுட்டு அந்த இலையை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதை நீங்கள் வெளியில் ஒரு மரத்தடியில் ஓரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு என்ன படைக்கிறீங்களோ அதில் எந்த விதமான சக்தியும் இருக்காது. எல்லாம் அவங்க சூட்சமாக உறிஞ்சிருவாங்க. ஸோ வீட்டில் படையல் போட்டாலும் சரி, வெளியில் நீங்கள் எது பண்ணாலும் சரி, அந்த இலையில உள்ளது நீங்கள் சாப்பிடாம முன்னோர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இலையை தனியாக ஒரு மரத்தடி கீழே வச்சிருங்க. அது ரொம்ப சிறப்பு. எப்போதுமே அமாவாசை அன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு, அதாவது கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த கம்பெனி பிராண்டடாக இருக்கட்டும், கருப்பு நிறம் உள்ள ஜூஸ் வாங்கி வைங்க. உங்களோட கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 5:34 வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். யோகம் சௌபாகிய நாம யோகம் காலை 10:06 வரை, பின்பு சோபன நாம யோகம். கரணம் சதுஸ்பாத கரணம் மாலை 3:03 வரை, பின்பு நாகவ கரணம். சந்திராசிரமம் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்திற்கு மாலை 5:34 வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம ஜோதிட குறிப்புங்கிற நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வைகாசி மாத பாதம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேக்சிமம் ஒவ்வொரு ராசிக்கு 2 நாள் சொல்லிட்டு இருந்தோம். இனி வரும் காலங்களில் ஏன்னா குரு பயிற்சி வரப்போகுது, அதை முன்னிட்டு எல்லா ராசிக்குமே ஒவ்வொரு நாள் ஃபுல்லாகவே சொல்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? துலாம் ராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன்கிறது சுக்கிர பகவான் தான் வராரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இருக்கிறாங்க இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் வைகாசி மாதத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 27ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாங்க சுக்கிர பகவான். ஓகேங்களா? அப்போ இந்த ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பாக்கியஸ்தானம் தான். அவர் செவ்வாயோட நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதாவது 2-7 அதிபதியோட சாரத்தில் பயணம் செய்கிறனால அதிகப்படியான லாபம், நன்மைகள் இந்த துலா ராசி உள்ள நபர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். இந்த வைகாசி மாசத்துல துலா ராசியை சந்திர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானோட பார்வை உண்டு.
கேதுவின் பார்வையும் அதிகமாக உண்டு. ஓகேங்களா? அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. துளாராசி நேரை பொறுத்த வரைக்கும் தொழில்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். இவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உறுதி. அல்லது பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஆதாயம் நிச்சயமாக நடக்கும். தொழில் முன்னேற்றம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும். பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கவனக்குறைவுனால வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது எந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா துளாராசிக்கு 10/6/2026 முதல் 30/6/2026 வரைக்கும் துளாராசியில பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பகை, எதிரி ஏதாவது ஒன்று நிச்சயமாக உருவாகும். எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அடுத்தது வருமானம் 2ஆம் இடம், குடும்பம், தனம், வாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அதிபதி பார்த்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல கேதுவோட சாரத்தில் இருக்கிறாங்க. அப்போ வருமானம் கிடைக்கும். கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். ரெகுலராக எல்லாத்துக்கும் சம்பளம் 5ஆம் தேதி போட்டாங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி தான் அது கிரெடிட் ஆகும். ஒருவேளை அன்னைக்கு சனி நேரம் வரலாம், அரசு விடுமுறைகளாக வரலாம், அல்லது ஸ்ட்ரைக்கு அந்த மாதிரி விஷயங்களை கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி கடுமையான முயற்சி தேவை கண்டிப்பாக. அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, வாக்கு கொடுக்கறதுலையும் சரி இவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாயோட 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால நிச்சயமாக அதில் ஒரு கவனம் இருக்க வேண்டும். குடும்ப நபர்ல யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு பேர், புகழ் அல்லது புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அந்த இடத்த சூரியனும் புதனும் பார்க்குறாங்க. அதே மாதிரி தாய்மாமன் வீட்டில் விசேஷம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களோட பேச்சில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம், இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனாரை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அந்த குரு பகவான் ஆனவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்தை பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 3ஆம் இடத்தை யார் யார் பார்க்குறாங்க? குரு பகவான் பார்க்குறாங்க, சுக்கிர பகவான் பார்க்குறாங்க, ப்ளஸ் சனி பகவானோட பார்வையும் அந்த 3ஆம் இடத்துல விழுது. அப்போ இவங்களோட மாமனாரோ அல்லது உடன்பிறப்பு இளைய சகோதர சகோதரியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த வைகாசி மாசத்துல. இவங்க யாருக்கும் அட்வைஸ் சொல்லவே கூடாது. ஆனால் கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் அட்வைஸ் சொல்லி கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. துளாராசியில் பிறந்தவங்களோட தம்பி, தங்கச்சி அல்லது மாமனார். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு இப்போதான் சமுதாயத்தில் ரொம்ப அதிக அக்கறையோடு செயல்படக்கூடிய காலங்கள். அதனால எப்போதுமே எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் அட்வைஸ் சொல்லி கெட்ட பேர் வாங்கக்கூடிய அமைப்பு துளாராசியில் பிறந்தவங்களோட தங்கச்சி அல்லது தம்பி திருமணமாயிருந்தால் மாமனாருக்கு அந்த செயல்கள் நடக்கும். அடுத்தது 4ஆம் இடம் தாயை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த 4ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறார். சுய சாரத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டை ஏதாவது ஒரு கிரகம் பார்க்குதான்னா கிடையாது. அப்போ இவங்களுக்கு 6ஆம் இடத்துல போகிறனால தாய்க்கும் இந்த துளாராசியில் பிறந்த நபர்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி தாய்க்கு நல்ல அலைச்சல்கள் ஏற்படும், குறுகிய பயணங்கள் ஏற்படும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பயணத்துக்குரிய தாய்க்கு அது 3ஆம் இடம். ஓகேங்களா? அப்போ அதிகப்படியான தாய்க்கு அலைச்சல்கள் கண்டிப்பாக ஏற்படும். அவங்க நதிநீர் ஆடுறது ரொம்ப சிறப்பு. ஏதாவது ஒரு ஓடுற நதியில் குளிக்கிறது சிறப்பு. அல்லது கடல், அருவி இங்கே குளிச்சாங்கன்னா அவங்க தாய்க்கு ரொம்ப மேன்மை உண்டு இந்த வைகாசி மாசத்துல. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டா துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னா நிச்சயமாக வாங்குவாங்க. ஆனால் அதிக கடன் கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். வட்டி கட்ட முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அதனால வைகாசி மாசத்துல நீங்க வாங்குறத தவிர்க்கலாம். வண்டியெல்லாம் புக் பண்ணலாம், ஆனால் வண்டி எடுக்க வேண்டாம். வைகாசி மாதம் முடிஞ்சு ஆணி மாதத்தை எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி அக்னி நட்சத்திரம் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்போ அதனால எந்த ஒரு புதிய செயலும் எந்த ராசிக்காரனும் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. அதுவும் சனி பகவான் தான் துலா ராசிக்கு வராரு. அவங்க 6ஆம் இடத்துல பயணம் செய்யறதுனால குழந்தைகளும் பெற்றோர்களோட பேச்சை கேட்க மாட்டார்கள். துளாராசியில் பிறந்தவங்களோட குழந்தைகள் தன் பேச்சை கேட்க மாட்டாங்க. குழந்தைகளோட கருத்து வேறுபாடு நிச்சயமாக வரும். சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க. அது இந்த வெயிலில் அதிகமாக ஆட்டம் போடுவாங்க. உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா குரு பார்வை 9ஆம் பார்வையாக குழந்தை ஸ்தானமான 5ஆம் இடத்துல விழுறனால கண்டிப்பாக அவங்களுக்கு கடைசி நேரத்தில் நன்மை வந்துடும். குருவோட அருள் கிடைச்சி குழந்தைகள் வர இன்னல்கள் எல்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிறிய காயங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா விளையாடக்கூடிய பருவம், இப்போ லீவு வேற, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அது விளையாடும் போது கால் தவறு கீழே விழுந்து அடிபடுவாங்க. துளாராசியில் பிறந்தவங்களோட குழந்தைகளுக்கு இந்த அமைப்பு உண்டு. ஸோ புதுசாக திருமணம் ஆயிருக்கு, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு.
அரசியலில் இருக்கவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இல்லை. வம்பு வழக்கு ஏற்படலாம், அல்லது வந்து கடன் அதிகமாக உருவாகிறதுக்கான அமைப்புகள் உண்டு, அல்லது புதிய எதிரிகள் வந்து உருவாகுவார்கள் இந்த காலகட்டத்தில் வைகாசி மாசத்துல. வைகாசி மாசத்தோட பலன்கள் துலா ராசிக்கு மீண்டும் நமக்கு நாளைக்கு இதோட தொடர்ச்சியை வந்து பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட ராஜநிலை எண்ணோட அதிர்ஷ்டமான எண்களை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. எழுதும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட கோரிக்கையை வந்து நினச்சிக்கிட்டு வந்து எழுதுங்க. அந்த கோரிக்கை வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்க வேண்டும். இப்போ திருமணம் நடக்கணும் அப்படின்னா, திருமணம் எனக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு எழுதணும். குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியங்களுக்கு வேண்டும். இந்த மாதிரி பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து சில பேர் வந்து நோய் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, இப்படி வேண்டிக்கிட்டு எழுதுவாங்க. அது வந்து நெகட்டிவானது. அதுக்கு பதிலாக நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிறைந்த செல்வம், நிறைய வருமானம் எனக்கு வருது, அது மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் பாசிட்டிவாகவே கொடுத்துரும். ஓகேங்களா? மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 29. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 04. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 08. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 42. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 45. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72. துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 41. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 73. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 74. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 99. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 95. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06. இவை அனைத்தும் காமனான பலன் தான். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண், பாஸ்வேர்டில் அதிர்ஷ்டமான எண் வச்சுருக்கீங்களா உங்கள் ஜாதகப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.